Hi friends, welcome to Devi's Home Garden. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்லாம் இல்லை. இது வந்து வேலிகளில் ரோட் ஓரங்கள்ல எல்லாம் முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போது ரீசெண்ட் இயர்ஸ்லலாம் இது ரொம்ப பார்க்க முடிகிறதே இல்லை. இந்த பிளான்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட நேமுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்கள்லையுமே. காமனாக பார்த்திங்கன்னா ரத்த நெல்லி, ரத்தக்காய், குருதி பூண்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பிளட்பெர்ரி, பீஜான்பெர்ரி, இங்பெர்ரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த பழங்களை எல்லாம் பறித்து இதை நசுக்குனா பிளட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே வந்து அடிபட்டுட்டு அப்படின்னு ஃபன் பண்ணுவோம். ரொம்பவே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வரக்கூடிய பிளான்ட் தான் இது. இப்போது ரீசெண்ட் இயர்ஸாக நான் இந்த பிளான்ட்ஸை பார்க்கவே இல்லை. இப்போது ரீசெண்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேலியில் தான் பார்த்தேன். ஸோ அந்த மெமரிஸோட இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த செடியோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலர் இலைகளுக்கு இடையில நல்ல பிரைட்டான சிகப்பு கலரில் இந்த மாதிரி பழங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸை நம்ம எங்கே இருந்து பார்த்தாலுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பழங்களை பறவைகள் வந்து நிறைய சாப்பிடுது. அதே மாதிரி கோழிகளெல்லாம் நான் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அதோட இலைகள் இந்த பழங்கள் எல்லாமே வந்து கோழிகள் சாப்பிடுது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது, விஷத்தன்மை உடையது அப்படின்னு தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு மூலிகை செடி, மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு மூலிகையாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கரெக்டாக வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து சின்ன வயசில் யாருமே வந்து இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டதில்ல. இந்த பழங்களை வந்து நாங்கள் ஃபன் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பழங்களை நசுக்கும் போது நல்ல சிகப்பு கலரில் கிடைக்கும் நமக்கு. அப்போது அதை பார்த்திங்கன்னா இங்க் பெனில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த பழங்களை வந்து சாயம் போடுறதுக்கு இங்குக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்களாம். ரீசெண்டாக நான் பார்த்திங்கன்னா சில பேர் தோட்டத்தில் பார்க்கும்போது ஹேங்கிங் பாட்ஸில் ஹேங் பண்ணி இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட்டில் நிறைய காய்களோட நல்ல க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. ஸோ நல்ல சன்லைட்டும் கிடைக்கும்போது நிறைய காய்கள் பழங்களோட ரொம்பவே பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி வளர்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆற்றங்கரைகளில் இல்லை வேலிகளில் கொஞ்சம் நிழலும் இருந்து வெயிலும் படுற மாதிரி ஒரு பிளேஸில் நல்லாவே வளர்ந்து வரும். அது பார்த்திங்கன்னா இந்த ஆற்றங்கரைகள்ல எல்லாம் கொஞ்சம் ஈரப்பதமும் இருந்துகிட்டே இருக்கும். அதிலே வந்து இந்த பிளான்ட்ஸ் நல்லா வளர ஆரம்பிக்கும். நல்ல வெயில் படும்போது பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இருக்கும். அப்படியே செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் அப்படியே பழங்கள் நிறைய இருக்கும். இந்த செடிகளில் ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு பழங்களை நசுக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் நிறைய சீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பழங்கள்லேயும் ஒவ்வொரு சீட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம போடும்போது ஈஸியாக வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பிளான்ட்ஸ்லலாம் நம்ம விதைகள் எடுத்து முளைக்க போடுறது கிடையாது. பறவைகள் சாப்பிட்டுட்டு எச்சம் போடுறதுல அங்கங்கே முளைக்கிறது தான் இந்த செடிகள் எல்லாமே. கார்டனிங் பிடிக்கிறவங்களுக்கு எந்த பிளான்ஸாக இருந்தாலும் சரி அதை க்ரோ பண்ணி அதோட அழகை ரசிக்கிறதுல ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக தொட்டால் சினுங்கி இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி வேலிகளில் பார்த்த நிறைய செடிகளை நிறைய பேர் தோட்டத்தில் க்ரோ பண்ணிட்டு வராங்க. அது ஒரு நல்ல மெமரிஸுக்காக கூட அவங்க க்ரோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ மன திருப்தியாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்குமே இந்த பிளான்ட்ஸை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் க்ரோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸ் பற்றி இன்னுமே நிறைய தெரிஞ்சிருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன யூசஸ் இருக்குது, அந்த மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.